ஹாய் நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் சகானா. இது டாக்டர் பழனி சேனல். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறா அப்படின்ட்டு நம்ம பாத்திரலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, உங்களுக்கு என்ன டவுட்? யார்கிட்ட பேசணும்? சகானாட்ட பேசணுமா இல்ல டாக்டர் பழனி சார்கிட்ட பேசணுமா? சகானா மேடம் கிட்ட தான் பேசணும். தேங்க்யூ. பேசுங்க. என்ன பேச போறீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? சூப்பரா இருக்கு சார். என் ப்ரோக்ராம்லாம் பாக்குறீங்களா? உங்களை பார்க்காம நான் தூங்கிட்டே இருக்கேன் மேடம். பார்த்தாலும் தூக்கமே வருது. அப்படிங்களா சார்? ஆமாம் மேடம். பார்த்து பேசுங்க சார். உங்க வீட்டுல அப்புறமா நைட்டு போயிட்டு வீட்டுல தூங்க முடியாத போயிட போகுது. பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது மேடம். அப்படியா சார்? என்ன சார் இவ்ளோ தைரியமா பப்ளிக் பேசுறீங்க? உண்மையை பேசுறதுக்கு எப்படி மேடம் பயப்படணும்? இல்ல உங்க வாய்ஸ் சார் இருக்கார் சார். சார்கிட்ட பேசுறீங்களா? சார் வணக்கம். சார் வணக்கம். உங்க பேரு? என்னோட பேரு குமார் சார். குமாருக்கு வயசு? வயசு 36 சார். சரி குமார், தீரா வேலை செய்யறியா? அதுக்குதான் சார் பண்ணிருக்கிறேன். அப்படி தீரா வேலை செய்யணும் குமாரு. வேலை செய்யணும் சார். அதுக்குதான் சார் உங்ககிட்ட ஒரு வேலை செய்தா இல்ல தம்பி வேலை செய்யலையா? இல்ல சார், அதாவது எப்படின்னா நார்மலா அது ஒரு உணர்ச்சியோ ஒரு செயல் என்னமோ வரமாட்டேங்குது சார். குமார் தம்பி வேலை செய்யல. ஆமா, அந்த எப்போ ஒரு சரக்கு போட்டோமா இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதனா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா தோணுது சார். அதாவது நார்மலா செக்ஸ் பண்ண முடியல. ஆமா சார். ஆமா சார். சரக்கு போட்டா, சரக்குனா ஆல்கஹால். ஆமா, போதைப் பொருள் அதான் அந்த ஆல்கஹால் எடுத்தா ஒரு மாதிரி கூடாது, அப்பதான் பண்ண முடியுது. குடிச்சா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியுது. ட்ரிங்க்ஸ் விட்டுட்டா டவுன் ஆயிடுது. ஆமா, அந்த உணர்ச்சியே வர மாட்டேங்குது ஐயா. நீயாவது குமார் அவர்களே நேச்சுரலா தான் வரணும். அது வர மாட்டேங்குது. நீங்க பூஸ்ட் போட்டு வர வைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஆண்மை இழந்துட்டீங்க. ஆமா ஐயா. நேச்சுரலா ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மைத்தன்மை உங்களுக்கு இல்ல. ஆமா ஐயா. உங்ககிட்ட மனைவி கிட்ட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமா ஐயா. போதை போட்டு செஞ்சா உடம்பு நாத்துக்கு ஆகுறது. குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும். அப்படி பண்ணாதான் நம்மளால பண்ணவே முடியுது. இல்லைன்னா தேவையில்லாத நம்மளுக்கும் ஒரு மனைவிக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது இதால. அதான் ரொம்ப நாளா. சரி, நீங்க குமார் அவர்கள் கவலைப்பட வேணாம். மனைவிட்ட நம்ம நேரம் சந்தோஷமா இருக்கணும், மனைவிட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா என்கிட்ட ஒரு முறை வாங்க. கை நாடி பார்ப்பேன். கை நாடி பார்த்து உங்க உறுப்பு நல்லா வளமா பெருசாக்குறதுக்கு மருந்து தருவேன். ஆல்கஹால் போதை இல்லாமல் நீங்க செக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கேப்சூல் வச்சிருக்கேன். ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி கூட நீங்க உடலுறவு கொள்ளலாம். உடம்புல வலிமை அதிகமாயிடும். அது மாதிரி மருந்து தரேன். தயவுசெய்து குடிக்காதீங்க. குடிச்சிட்டு பொடாடிக்கிட்ட படுக்காதீங்க. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலுமே அந்த ஒரு மூடே வர மாட்டேங்குது. ஏதாவது நம்ம சாப்பிட்டு வந்தாதான் சாப்பிட்டாதான் மூடு வருதாமா. குமார் சார், சொல்லுங்க மேடம். என்ன சார் பீஸா பர்கர் சாப்பிடுற மாதிரி இப்படி சொல்றீங்க நீங்க? அது என்ன பண்றது மேடம், ஒண்ணு ஏதாவது பார்த்தாதான் நம்மளுக்கு மூடே வருது. பார்த்தாவா? யார பார்த்தா? சகானா பார்த்தாவா இல்ல உங்க மனைவி பார்த்தாவா? இல்ல, என் மனைவியை பார்த்தாதான். மனைவியை பார்த்தாலுமே ஏதாவது நம்ம போதைப் பொருள் இல்லைன்னா ஏதாவது நம்ம அதை பண்ணாதான் நம்மளுக்கு இந்த எண்ணமே வருது. அதான் குமார், நீங்க என்ன பண்ண, என் பேச்ச கேளு. அதுவும் மனைவி ரொம்ப ஆசையா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி, உங்க மனைவின்னு இல்லை, எல்லா பெண்களுக்கும் அது இயல்பு. கணவன் நம்ம கூட ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ஒரு முறை என்னுடைய ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உறுப்பு பெருசாகிறேன், ஆண்மை அதிகமாகிறேன். உங்க மனைவியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்த உடனே உறுப்பு பெருசாகிடும். அது மாதிரி மருந்து வச்சுக்கிறேன். சீக்கிரமா விந்து வராது. நம்ம நேரம் சென்று வரும். 2 முறை செய்வேன். கேரண்டி பண்ணி தரேன். ஓகேவா? அது மாதிரி கேப்சூல் ஆயில்மெண்ட்லாம் வச்சிருக்கேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க 10 நண்பர்கிட்ட சொல்லுவீங்க பழனி டாக்டர் தான் பெஸ்ட்னு. கண்டிப்பா சொல்லுவேன். அது மாதிரி உங்களுக்கு போதை இல்லாமல் நீங்க நேச்சுரலா செக்ஸ் பண்ற மாதிரி பண்ணி தரேன். அதெல்லாம் தொடவே கூடாது. மாத்திரை தொட்டா குடிக்கவே கூடாது. ஏன்னு வச்சுக்க, நீ குடிச்சிட்டு தானே செக்ஸ் பண்ற. அப்ப இதுல பண்ணமா அதெல்லாம் பண்ணமான்னு தெரியாது. அதனால அதை தொடாத. இயற்கை முறையில ஹெர்பல்
நேச்சுரல் மெடிசன். ஒரே முறை நீங்கள் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் சாப்பிட்டா போதும், பர்மனெண்ட்டாக சரியாயிடும். மறுபடியும் செக்ஸுக்காக யார்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போக தேவையில்ல, ட்ரிங்க் அடிக்க தேவையில்ல. ஓகே. திருவண்ணாமலையில் இருக்கு, சென்னையில் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு, இந்தியா ஃபுல்லாக இருக்கு, உலகம் ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? மதுரையில் ஒவ்வொரு மாதம் 12ஆம் தேதி வரேன். ஹோட்டல் ஆர்த்தி ஹோட்டல் வரேன். கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. தேங்க்யூ குமார். தேங்க்யூ குமார். சார் இதுக்கு அப்புறமாச்சும் சார் சொல்றது கேளுங்க. கண்டிப்பா மேடம். அடுத்த வாட்டி நீங்க நிச்சயமா அடுத்த ப்ரோக்ராம் கால் பண்ணி பேசணும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், நன்றி. என்ன நேரிலே கேட்டிங்களா? நம்ம குமார் சாருக்கு பேசுறது நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த குடிக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காரு சார். ஏன்னா அந்த சரகு போட்டா தான் ஒய்ஃப் கூட இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி, அது ஒய்ஃப் கூட சொல்லல, பட் அது அந்த உணர்ச்சி வருதுன்னு சொல்றாரு. அது உண்மையா இருக்குமா சார்? ஆமாம் மேடம். அதாவது போதை அடிச்சோடனே அப்படியே ஆள் டபுள் ஆயிடுறான், ட்ரிபிள் ஆயிடுறான். அப்படியே அவனுக்கு ஏதோ ஒரு வந்துடுது. போதை இறங்கினோடனே சப்புன்னு ஆயிடுறான். என்ன பண்ணணும்னு அவனுக்கே தெரியல. அது மாதிரி தான் அவர் போதைப்பட்டவொடனே அவருக்கு உணர்ச்சி அதிகமாக தான் மனைவிட்ட சேர்றான். எல்லா நாளையும் போதைப்பட்டு செய்ய முடியுமா? முதல்ல மனைவி ஏற்றுக்குவாங்களா? இவங்க போதை போட்டுன்னு இவங்க இருக்காங்க, பட் அவங்களுக்கு எப்படி சார் இருக்காங்க? அது திருப்தி இருக்காது. அது ஒரு போதையில் பண்ணுறது செயற்கை இல்லையா, இயற்கை இல்லைல்ல, அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், குமார் என்கிட்ட வா, தீரா வேலை செய்ய வச்சிடுறேன், ஓகேவா, நல்லா என்ஜாய் பண்ண வச்சிடறேன் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக வருவா அவர் மதுரைக்கு. நம்ம அவருக்கு சக்ஸஸ் பண்ணி அவர் மனைவியோட சந்தோஷமாக இருக்க வச்சிடலாம். உங்களுக்காக நான் பேசுகிறேன். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சார்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அடுத்த காலில் அவர் கால் பண்ணி நிச்சயமா பேசுறேன், நம்பிக்கை இருக்குது அவருக்கு. நல்லா ஆயிடுன்னு சொல்லுவார். நல்லா ஆயிடுன்னு சொல்லுவார். ஏன்னா மருந்து வாங்கி சாப்பிட்டு. அதுதான் நானும் சொல்ல வரேன். வரட்டும், நாடி பார்த்து அவருக்கு மருந்து கொடுத்து அவர் நான் வாழ்க்கையில் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாமல் அவங்க மனைவியோட நேச்சுரலாக எல்லாரும் செக்ஸ் பண்ணுற மாதிரி அவரும் செக்ஸ் பண்ணுவார். அது மாதிரி நான் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. கண்டிப்பா இன்னும் இந்த மாதிரி பல பேர் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஷோ பார்த்த அடுத்த நிமிஷமே நிறைய பேர் யோசிப்பீங்க, உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க டவுட் சார்கிட்ட கேட்கலாம். நீங்க எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல. சார் அந்த ஒரு எந்தெந்த ஊருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா வரும், இந்தியா ஃபுல்லா வரும், உலகம் ஃபுல்லா நமக்கு போறோம். நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களால முடியல அப்படின்னாக்கா சார் திருவண்ணாமலை கொரியர் வாங்கிக்கலாம், கொரியர் அனுப்பலாம். இல்ல திருவண்ணாமலை போனாலும் அப்பாயின்மெண்ட் ஆகுனா மீட் பண்ணலாம். சரி, இதுக்கு மேல வேற என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஷேர் பண்ணாதான் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது எங்களுடைய ப்ரோக்ராம் நாங்க போறது எல்லாமே எல்லாருக்குமே பார்த்தாதான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க எங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு. சரி நேர்வே, ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் என்ன சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.